கப்பலில் நீங்கள் 18 months வேலை பார்க்கணும். 3rd officer உங்களுக்கு முதல் பதவி கிடைக்கும் ஆஸ் அ ஆஃபீஸர். 3rd officer of a ship, approximately 4.5 lakhs per month. அகெயின் அந்த சிபிஎஸ்சி சிலபஸ், ஐசிஎஸ்சி சிலபஸ், ஸ்டேட் போர்ட் சிலபஸ் அப்படின்னு 10 சிலபஸ் இருக்குது. இட் இஸ் த சேம் திங். ஸோ நீங்கள் இந்தியாலையும் பண்ணலாம், யூகேலையும் பண்ணலாம். பைரட்ஸ் அட்டாக் பண்ண முயற்சி பண்ணாங்க. இட் வாஸ் ஜஸ்ட் அட்டெம்ப்ட். 90% ஆஃப் ட்ரேட் இன் த வேர்ல்ட் இஸ் த்ரூ ஷிப்பிங். கப்பலில் ஜாயின் பண்ணாக்கா 12th class அப்புறம் படிக்க வேண்டாம். நான் வந்து இப்போ 20 வருஷம் ஆச்சு. இன்றைக்கும் மேபி at the end of this month I have to go for a course. I have to upgrade myself. வணக்கம். நம்ம வந்து காஃபி வித் அனுன்ற மாதிரி டீ வித் கிஷோர். ஷிப் கேப்டன் இஸ் ரைடிங் ஃப்ரம் சைனா டு ஆஸ்திரேலியா. கிட்டத்தட்ட 15 நாள் 2 லட்சம் டன் எடை கொண்ட ஷிப்பை வந்து ஓட்டிக்கிட்டு போகிறாங்க. ஸோ இஃப் யூ வாண்ட் டு கெட் இன் டு ஷிப்பிங், எந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துட்டு படிக்கணும், என்ன படித்தா ஷிப்பிங்குள்ளே போகலாம், என்னென்ன எக்ஸாம்ஸ் இருக்குது, எப்படி கிளியர் பண்ணணும், அந்த மாதிரி விஷயங்கள் தான் இப்போ பேச போகிறோம். ஹை, மை நேம் இஸ் பரத். ஐ ஆம் ஒர்க்கிங் இன் ஷிப்பிங் இண்டஸ்ட்ரி. நான் வந்து ஒரு பெரிய கப்பலில் வேலை பார்க்குறேன். நான் வந்து 20 இயர்ஸாக ஷிப்பிங் இண்டஸ்ட்ரியில் இருக்கேன். நான் 2000 ஜாயின் பண்ணேன். ப்ரிட்டி மச் ஸ்பெஷலைஸ் இன் பல்க் கேரியர். தட் இஸ் அயர்ன் ஓர், கோல், இந்த மாதிரி பல்க் ஐட்டம்ஸ் வந்து கேரி பண்ணுறதுல என்னோடய ஸ்பெஷாலிட்டி. எனக்கு டேங்கர்ஸ் இல்லை ஆயில் அதெல்லாம் எடுத்துன்னு போகிறதுல எனக்கு அவ்வளோ ஸ்பெஷாலிட்டி இல்லை. ஸோ ஷிப்பிங்கில் இருந்தாக்கா அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஸ்பெஷலைசேஷன்ஸ் இருக்குது. ஸோ அந்த ஸ்பெஷலைசேஷனில் ஐ ஒர்க் இன் பல்க் ஃபீல்டு. பல்க், டேங்கர்ஸ், கேஸ், கண்டெய்னர்ஸ், கார் கேரியர்ஸ், அந்த மாதிரி வேறு ஷிப்ஸில் வேலை பண்ணுற மாதிரி எனக்கு ஸ்பெஷலைசேஷன் பண்ணலாம். சொல்லுங்கள், வாட் ஆர் யூ ஸ்பெஷலிஸ்ட்? சொல்லு. கப்பலில் வேலை பார்க்கணுன்னாக்கா உங்களுக்கு அதனோட மென்டாலிட்டி வேணும். ஸோ தெம்பு வேணும். யூ நீட் டு பி ஸ்ட்ராங் மென்டலி அண்ட் ஃபிசிக்கலி. மோர் தென் ஃபிசிக்கலி யூ நீட் டு பி மென்டலி ஸ்ட்ராங். ஃபிசிக்கலி ஸ்ட்ராங் நம்ம வந்து எக்ஸசைஸ் பண்ணிக்கலாம். ஆனால் மென்டலி ஸ்ட்ராங் நமக்கு வந்து ஒன்லி பை நேச்சர், பை அவர் ஓன் பர்சனாலிட்டி we can make ourselves mentally strong. First step to going into merchant navy or for that matter navy, இந்தியன் நேவியாக இருக்கட்டும், மர்ச்சன்ட் நேவியாக இருக்கட்டும், செயிலிங் போட்டாக இருக்கட்டும், ஃபிஷிங் போட்ஸ் பற்றி அவ்வளோ தெரியாது எனக்கு. ஆனால் பட் பேசிக்கலி கப்பலில் சீயில் வேலை பண்ணுறதுக்கு, ஓஷன்ஸில் வேலை பண்ணுறதுக்கு உங்களுக்கு மென்டல் ஸ்டெபிலிட்டி ரொம்ப தேவை. ஆஸ் ஃபார் அஸ் ஹவு டு கெட் இன் டு மர்ச்சன்ட் நேவி, எப்படி ஜாயின் பண்ணுறது மர்ச்சன்ட் நேவி, அது வந்து முதல்ல உங்களுக்கு +2 வந்து தட் இஸ் சயின்சஸ் தான் இருக்கணும். ஸோ யூ ஹாவ் டு பி பிசிஎம். பிசிபி கூட எடுத்தாக்கா உங்களுக்கு அலௌட் இல்லை. ஸோ மேத்ஸ் தேவை. ஓகே. ஸோ பிசிஎம் இஸ் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் மேக்ஸ். இவர் கோட் வேர்ட்லாம் யூஸ் பண்ணல. பிசிஎம்னு நான் ஒரு பழைய காலத்தாளுங்க அப்படி தான் பேசுவார். சரி விடுங்க. ஸோ ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்ஸ் தேவை. பிகாஸ் நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, மேபி யூ ஹர்ட் இட் ஆர் நாட், மேத்ஸ் இஸ் த ப்ரைமரி திங் ஃபார் மர்ச்சன்ட் நேவி. நீங்கள் மர்ச்சன்ட் நேவியில் ரெண்டு கேடர் இருக்குது, நேவிகேஷன் அண்ட் இன்ஜினியரிங். தட் இஸ் மெரைன் அண்ட் இன்ஜினியரிங். ஸோ நம்ம இன்ஜினியரிங்னு பார்த்தாக்கா அங்கே உங்களுக்கு யூ ஹாவ் டு கோ த்ரூ த நார்மல் நம்ம மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பண்ணிட்டு அங்கேருந்து மெரைன் இன்ஜினியரிங் ஸ்பெஷலைசேஷன் பண்ணிட்டு யூ கேன் ஜாயின் மர்ச்சன்ட் நேவி. அண்ட் தேர் யூ வில் பி பேசிக்கலி மெயின்டெனன்ஸ் ஆஃப் என்ஜின்ஸ். ஒரு கப்பல் ஓட்டுறதுக்கு நிறைய என்ஜின்ஸ் இருக்குது, ஃபியூவல் பம்ப்ஸ் இருக்குது, பியூரிஃபயர்ஸ் இருக்குது, மெயின் இன்ஜின் இருக்குது. ஸோ வேரியஸ் அதர் திங்ஸ் ஆர் தேர் டு ரன். எலக்ட்ரிக்கல் என்ஜின்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து செப்பரேட்டாக ஒரு டிபார்ட்மெண்ட் அது. அண்ட் த அதர் டிபார்ட்மெண்ட் இஸ் த நேவிகேஷன் ஆர் தி மெரைன் டிபார்ட்மெண்ட், விச் இஸ் பேசிக்கலி ஆன் அ ஷிப். that is in charge of navigating the ship through the water. That is நம்ம ஸ்டார்ஸ் பார்க்குறது நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸ்டார்ஸ் பார்த்து நேவிகேஷன் பண்ணி, இப்போலாம் ஸ்டார்ஸ் பார்க்குறது இல்லை, இப்போலாம் ஜிபிஎஸ் தான் எல்லாமே. அண்ட் ப்ளஸ் we have got other law, commercial knowledge, அதெல்லாம் நம்மளோட சிலபஸ். தட் இஸ் அவர் ஸ்பெஷலைசேஷன். ஸோ என்ஜினியர்ஸ் இஸ் ஒன் டிபார்ட்மெண்ட் அண்ட் திஸ் அதர் எவ்ரிதிங் எல்ஸ் இஸ் another டிபார்ட்மெண்ட். ஸோ ஐ ஒர்க் இன் தட் அதர் எவ்ரிதிங் எல்ஸ். அந்த டிபார்ட்மெண்ட்லாம் நீங்கள் வந்து கேப்டன் ஆகலாம். இப்போது +2 முடித்த உடனே என்னென்ன கோர்சஸ் படித்தா ஷிப்பிங்குள்ளே போகலாம்? ஸோ அதையும் பற்றி கொஞ்சம் சொல்லிடுங்க. இப்போ 10+2 முடிச்சது வந்து நீங்கள் வந்து பிசிஎம் முடிக்கணும். தட் இஸ் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸ். அண்ட் ஒன்ஸ் யூ ஃபினிஷ் தட் யூ கிவ் தி என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் டு ஜாயின் in any of the institutes which are under our Indian Maritime University. Indian Maritime University வந்து it is a university specifically for maritime studies. அதனோட கேம்பஸ் வந்து சென்னையில் வந்து உத்தண்டியில் இருக்குது, நம்ம ஈஸ்ட் கோஸ்ட் ரோடில். பாம்பேயில் லால் பகதூர் சாஸ்திரி காலேஜ்னு இருக்குது. அண்ட் கல்கட்டாவில் வந்து மெரின் இருக்குது. அதுக்கு மீறி இன்னும் கேம்பஸஸ் இருக்குது. ஐ எம் நாட் வெரி ஷுர் அபவுட் தெம். அப்பார்ட் ஃப்ரம் தட் அதில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் 1 year ப்ரீசி சிலபஸ் கோர்ஸ் இருக்குது. நிறைய இன்ஸ்டிடியூட்ஸ் இருக்குது ஆல் ஓவர் இந்தியா. அதில் ஜாயின் பண்ணிட்டு நீங்கள் ப்ரீசி கோர்ஸ் 1 year முடிச்சுட்டு
நீங்கள் வந்து you have to go on board the ship. That is, now there are two ways to join the ship. One is if you are pre-sponsored. நீங்கள் வந்து pre-C கோர்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி, இந்த ஒரு வருஷம் கோர்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு கம்பெனி எம்ப்ளாய்மெண்ட் கொடுக்குறேன்னு சொல்லிட்டுனாக்கா that is already sure for you. நீங்கள் வந்து 1 இயர் முடிச்சுட்டு நீங்கள் டைரெக்டாக அந்த கம்பெனியோட கப்பலில் போய் நீங்கள் வேலை பண்ணலாம். இல்லைனாக்கா நீங்கள் அந்த ப்ரீசி கோர்ஸ்க்கு வந்து நீங்கள் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கம்பெனி தேடலாம். யூ கேன் கோ டு ஈச் கம்பெனி லைக் நார்மல் ஆஸ்கிங் ஃபார் ஜாப் வேகன்சிஸ் போடுவாங்க நியூஸ் பேப்பரில். அந்த கம்பெனியில் போட்டு நீங்கள் வந்து யூ கேன் ஆஸ்க் வெதர் தே ஹவ் காட் வேகன்சிஸ், யூ கேன் அட்டெண்ட் த இன்டர்வியூ அண்ட் தே வில் செலக்ட் யூ ஃபார் ஜாயினிங் தர் கம்பெனி. ஒன்ஸ் இன் போத் கேசஸ் ஒன்ஸ் யூ ஜாயின் த கம்பெனி, நீங்கள் வந்து கம்பெனியில் ஜாயின் பண்ணிட்டு 18 months சி டைம் வேணும் உங்களுக்கு. தட் இஸ் கப்பலில் நீங்கள் 18 months வேலை பார்க்கணும். அது வந்து உங்களுக்கு ஆஸ் எ கெடெட் ட்ரெயினி ஆஃபீஸர் அந்த மாதிரி நீங்கள் வேலை பார்ப்பீங்க. டியூரிங் திஸ் பீரியட் உங்களுக்கு ஸ்டைப்பண்ட் சம்பளம் கிடைக்கும். அந்த சம்பளம் வந்து உங்களுக்கு ஆஸ் ஆஃப் நவ் அப்ராக்சிமேட்லி $300 to $400 per month. If you just convert it into rupees, approximately 25,000 to 30,000 rupees per month உங்களுக்கு wagesனு சொல்லக்கூடாது, that is called a stipend. You will get it when you are on the ship as a cadet. That is 18 months sea time உங்களுக்கு. அந்த 18 months ஒரு கப்பல்லையும் பண்ணலாம், 3 கப்பல்லையும் பண்ணலாம். நார்மலி ஜென்ரல் நார்ம் இஸ் 3 ships. ஸோ ஒரு கப்பல் உங்களுக்கு ஒரு டைப் பல்க் கேரியர் மாதிரி பண்ணுவாங்க, இன்னொரு கப்பல் மேபி 1 container, அண்ட் தேர்ட் ஷிப் மைட் பி அ டேங்கர் ஆர் கேஸ் டேங்கர் ஆர் சம்திங். அந்த 3 கப்பல் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சதுனாக்கா உங்களுக்கு ஷிப்பிங் இண்டஸ்ட்ரியில் வந்து என்ன மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஷிப்ஸ் இருக்குது அதை நீங்கள் வேலை பண்ணி உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிடும். ஸோ தட் இஸ் த 18 months sea time. அந்த சி டைம் முடிச்சுட்டு நீங்கள் கீழே இறங்கிட்டு, தட் இஸ் ஃபினிஷ் யுவர் 18 months ஆஃப் சி டைம் இன் தட் கம்பெனி, யூ கெட் டவுன் ஃப்ரம் யுவர் ஷிப் அண்ட் தென் யூ ஹவ் டு அட்டெண்ட் 4 months. தட் இஸ் த நெக்ஸ்ட் ஸ்டெப். இப்போ ஒரு ஸ்டெப் முடிஞ்சிடுத்து, அடுத்த ஸ்டெப் வந்து நீங்கள் மேலே போனாக்கா இப்போ யூ கோயிங் டு பிகம் an ஆஃபீஸர். அந்த ஸ்டெப்பில் வந்து நீங்கள் வந்து 18 months முடிச்சுட்டு யூ கம் ஆன் ஷோர், யூ டூ அ 4 months கோர்ஸ் இன் எனி ஆஃப் த சேம் இன்ஸ்டியூட்ஸ். இந்தியாவில் வந்து நிறைய இன்ஸ்டியூட்ஸ் இருக்குது. அந்த இன்ஸ்டியூட் நீங்கள் வந்து 4 months ப்ரிப்பரேட்டரி கோர்ஸ் பண்ணணும். அதில் உங்களுக்கு அட்வான்ஸ் நாலேஜ் கொடுப்பாங்க. இப்போ நீங்கள் ப்ரீசியில் பண்ணது வந்து பேசிக் நாலேஜ், இன்னும் அடுத்த அட்வான்ஸ் நாலேஜ் உங்களுக்கு இந்த கோர்ஸ் பண்ணாங்க. அந்த கோர்ஸ் முடிச்சுட்டு நீங்கள் எக்ஸாம் கொடுப்பீங்க, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா எக்ஸாம். இட் இஸ் ஆஸ் பர் இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட்ஸ். ஷிப்பிங் இஸ் த ஒன்லி இண்டஸ்ட்ரி வேர் த சிலபஸ் இஸ் ஆஸ் பர் இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட். நமக்கு வந்து சிபிஎஸ்சி சிலபஸ், ஐசிஎஸ்சி சிலபஸ், ஸ்டேட் போர்ட் சிலபஸ் அப்படின்னு 10 சிலபஸ் இருக்குது. ஷிப்பிங் இண்டஸ்ட்ரியில் ஒரே ஒரு இண்டஸ்ட்ரி தான் எங்கே வந்து உங்களுக்கு சிலபஸ் வந்து இட் இஸ் கவர்ன்ட் பை அ இன்டர்நேஷ்னல் பாடி, சிங்கிள் பாடி கிவிங் த என்டையர் சிலபஸ் ஃபார் த ஹோல் வேர்ல்டு. ஸோ நீங்கள் இங்கே இந்தியாவில் படிக்கிறது அதே விஷயம் வந்து யூகேல, யூஎஸ்ஏல, ஆஸ்திரேலியா படிக்க போகிறாங்க அந்த உங்களோட அந்த கிரேடுக்கு. இப்போ நான் வந்து ப்ரீசி முடிச்சுட்டு இங்கே படிக்க போகிறது இதே சிலபஸ் வந்து நீங்கள் யூகேலையும் போய் படிக்கலாம், உங்களுக்கு அதே தான் சொல்லிக் கொடுப்பாங்க. இட் இஸ் த சேம் திங். ஸோ நீங்கள் இந்தியாலையும் பண்ணலாம், யூகேலையும் பண்ணலாம். இந்தியாவில் பண்ணாக்கா அவங்க வந்து அந்த ஃபஸ்ட்டு கோர்ஸும் இப்போ சேர்த்ததுக்கு ஐ திங்க் 50,000 to 70,000 rupees ஃபீஸ். யூகேயில் பண்ணாலும் உங்களுக்கு 3-4 lakhs ஆகிடும். ஸோ தட் இஸ் த டிஃப்ரென்ஸ் ஆஃப். ஆனால் என்ன சொல்கிறாங்கன்னா யூகேயில் உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக ப்ரொமோஷன் கிடைக்கும், எக்ஸாம் பாஸ் பண்ணுவாங்க சீக்கிரமாக. இந்தியாவில் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஐம் நாட் வெரி ஷியோர் about that. I would not like to comment on that aspect as such. When you finish this course, you do the exam. It's a written exam and an oral examination. Oral examination is conducted by surveyors who are basically senior merchant navy officers who are working for Government of India in a department called as the Mercantile Marine Department. That is basically நம்ம வந்து ஏர்க்ராஃப்டில் வந்து டிஜிசிஏன்னு சொல்லுவாங்க, டைரக்டர் ஜெனரல் ஆஃப் சிவில் ஏவியேஷன். அதே மாதிரி மர்ச்சன்ட் நேவிக்கு வந்து டிஜி ஷிப்பிங்னு இருக்குது. ஸோ அவங்களோட டிபார்ட்மெண்ட்டில் வந்து யூ கேன் கோ அண்ட் கிவ் யுவர் ஓரல் எக்ஸாமினேஷன். அது ஓரல் எக்ஸாமினேஷன் நீங்கள் பாஸ் பண்ணாக்கா, வேரியஸ் சப்ஜெக்ட்ஸ் இருக்காதுல்ல, அந்த எல்லா சப்ஜெக்ட்ஸும் நீங்கள் பாஸ் பண்ணாக்கா யூ வில் பி கிவன் அ சர்டிஃபிகேட் ஆஃப் காம்பிடென்சி. அந்த காம்பிடென்சினாக்கா நீங்கள் ஆஃபீஸர் ஆகிட்டீங்கன்ட்டு அர்த்தம். நீங்கள் ஆஃபீஸர் ஆனாக்கா உங்களுக்கு முதல் பதவி வந்து ஆஸ் ஏ தேர்ட் ஆஃபீஸர் உங்களுக்கு முதல் பதவி கிடைக்கும். ஆஸ் அ ஆஃபீஸர், தேர்ட் ஆஃபீஸர் ஆஃப் அ ஷிப். அதில் வந்து யூ ஆர் த ஃபஸ்ட் டைம் யூ ஆர் ஏபிள் டு கீப் எ வாட்ச் ஆர் யூ ஆர் ஏபிள் டு டூ யுவர் ஓன் ஜாப் வித்தவுட் சூப்பர்விஷன் ஃப்ரம் எனிபடி அப்படின்னு ஒரு பதவி அது. ஸோ உங்களுக்கு அந்த லெவலில் இப்போது நீங்கள் நார்மலாக வேலை பார்க்குறீங்கனாக்கா ஆவரேஜ் பே அட் தட் லெவல் இஸ் ஆல்ரெடி அபவுட் $1,500 to $2,000. You're looking at about 1.5 lakhs as your first pay as an officer. But remember this, when you are working in merchant navy, most of the companies you get paid when you are working. கப்பலில் இருக்கும்போது நீங்கள் உங்களுக்கு சம்பளம் கிடைக்கும். நீங்கள் வந்து இப்போ இந்த மாதிரி வீட்டில் உட்காந்துருக்கும் போது உங்களுக்கு சம்பளம் இல்லை.
there are some companies which pay you even at home, but you will not get the full pay. உங்களுக்கு வந்து ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் த பே தான் கிடைக்கும். ஆனாக்கா நீங்கள் வேலை பண்ணலனாக்கா உங்களுக்கு சம்பளம் இல்லை. சிம்பிள் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். வேலை உங்களுக்கு எங்கள் கப்பலில் தான் இருக்குது. ஸோ as long as you're working on a ship, you will get paid. So that's about you will get as a third officer. Average contract periods are about 6 months to 7 months as a third officer. ஸோ அப்படின்னாக்கா உங்களுக்கு ஒரு தடவை கப்பலில் போனாக்கா 6 மாதத்துக்கு அப்புறம் தான் நீங்கள் வந்து திருப்பி வீட்டுக்கு வருவீங்க. ஸோ தட் இஸ் த ரீசன் ஐ சைட் உங்களுக்கு மென்டாலிட்டி வேணும். யூ மைட் நாட் பி இன் டச். மேபி இப்போ வாட்ஸ்அப் இருக்குது, இன்டர்நெட் இருக்குது, அதெல்லாம் இருக்குது. ஸோ யூ கேன் கீப் இன் டச் வித் ஃபேமிலி. ஆனால் ஃபேஸ் டு ஃபேஸ் ஃபிசிக்கல் கான்டாக்ட் உங்களுக்கு இருக்காது ஃபேமிலியோட. அண்ட் எஸ்பெஷலி இந்தியன்ஸ், நமக்கு ஃபேமிலி இல்லாமல் நமக்கு வாழ்க்கை இல்லை. ஸோ அந்த உங்களுக்கு அந்த ஃப்ரீடம், இஃப் யூர் ஓகே வித் தட், தென் திஸ் இஸ் அ வெரி குட் ஃபீல்ட். ப்ளஸ் யுவர் ஃபேமிலி ஷுட் பி ஓகே வித் தட். Okay, now let's go to the next step. After third officer, you become, based on your qualification, on your competency, நீங்கள் எவ்வளோ நல்லா வேலை பார்க்குறீங்க, உங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும். கப்பல்லையே ப்ரொமோஷன் கிடைக்கும். தேர்ட் ஆஃபீஸர்லேருந்து செகண்ட் ஆஃபீஸர் ஆகிடுவாங்க. அது வந்து இப்போ ஆவரேஜ் பே இஸ் அபவுட் $4,000. ஆவரேஜ் $4,000. தட் இஸ் நெக்ஸ்ட் ப்ரொமோஷன். செகண்ட் ஆஃபீஸர்னாக்கா உங்களுக்கு மெயின் ஸ்பெஷாலிட்டி என்ன? செகண்ட் ஆஃபீஸர்னாக்கா நீங்கள் தான் நைட் வாட்ச் வைப்பீங்க. தட் இஸ் ராத்திரி நேரத்தில் எல்லோரும் தூங்கும்போது நீங்கள் தான் வாட்சில் இருப்பீங்க. ஸோ மேக்ஸிமம் ரெஸ்பான்சிபிலிட்டி, தட் இஸ் எவ்ரிபடி இஸ் அஸ்லீப், த ஷிப்ஸ் ஃபுல்லி ரன் பை யூ when you're a second officer. So that is the biggest responsibility as a second officer. ராத்திரி தூங்கும்போது எல்லோரும் தூங்கிட்டு இருப்பாங்க. கேப்டன் மூக்கொண்டு கப்பல் எல்லோரும் தூங்கிட்டு இருப்பாங்க. நீங்கள் தான் யூ வில் பி awake and you will be taking care of the ship. கப்பல் சீல இருக்கட்டும், ஷோரில் இருக்கட்டும், wherever you are, நீங்கள் தான் பார்த்துணுமே. That is the biggest step, in fact, if you ask me, when you become from a day watch keeper to night watch keeper. ஸோ அப்போ வந்து உங்களுக்கு pay will be about $4,000, sorry. When you finish that, your next step is you have to come back ashore. அங்கே திருப்பி வந்து உங்களுக்கு 6 மாதம் 4 மாதம் எக்ஸாம் இருக்குது. தட் இஸ் திருப்பி கோர்ஸ் பண்ணோம். இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்ட் திங்ஸ் சொல்லிக் கொடுப்பாங்க. அந்த அட்வான்ஸிங் சொல்லிக் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு அடுத்த எக்ஸாம் இருக்குது. அந்த எக்ஸாம் எல்லாம் கிளியர் பண்ணாக்கா உங்களுக்கு அடுத்த ப்ரொமோஷன் கிடைக்கும். தட் இஸ் சேம். ரிட்டன் எக்ஸாமினேஷன் இருக்கும், ஓரல் எக்ஸாமினேஷன் இருக்கும். அதே மாதிரி டிஜி ஷிப்பிங்கில் பண்ணுறது. யூ கோ அண்ட் யூ டூ திஸ் அண்ட் யூ வில் கெட் ப்ரொமோட்டட் டு சீஃப் மேட் ஆன் போர்ட் த ஷிப். பேஸ்ட் அகைன் சீஃப் மேட் ப்ரொமோஷன் உங்களுக்கு சர்டிஃபிகேட் கிடச்சிடும் கவர்மெண்ட் கிட்டேருந்து. ஆனால் ப்ரொமோஷன் ஆன் போர்ட், that is a question of whether you are competent enough to be a chief mate. அது உங்கள் கம்பெனி இல்லை உங்கள் மேனேஜ்மெண்ட் ஆஃப் யர் கம்பெனி அவள் தான் டிசைட் பண்ணுவாங்க. எதுக்கும் நீங்கள் சப்போஸ் யூ ஆர் வெரி குட், தென் யூ வில் கிளியர் திஸ், யூ வில் பிகம் அ சீஃப் மேட். சீஃப் மேட்னாக்கா மெயின் திங் யூ ஆர் செகண்ட் இன் கமாண்ட். தட் இஸ் கேப்டனுக்கு கீழே நீங்கள் தான். எல்லா டெசிஷன் உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட் தென் எனிதிங், யூ ஆர் இன் சார்ஜ் ஆஃப் கார்கோ ஆப்ரேஷன்ஸ். கப்பல் மெயின் சோர்ஸ் ஆஃப் கப்பல் எதுக்கு இருக்குது? கப்பல் வந்து பொருள் எடுத்துன்னு போகிறதுக்காக இருக்குது. இட் இஸ் டு கேரி கார்கோ. ஸோ அந்த கார்கோ எடுத்துன்னு போகிறது தான் மெயின் வேலை கப்பலோடது. அந்த கார்கோட இன்சார்ஜ் நீங்கள் தான் ஆஸ் அ சீஃப் மேட். ஸோ அதனால் உங்களுக்கு ஹெவி பம்ப் இன் பே, ஹெவி பம்ப் இன் ப்ரைட் அண்ட் ப்ரெஸ்டீஜ் ஆஸ் அ சீஃப் மேட். நீங்கள் கேப்டனுக்கு கீழே அடுத்தது நீங்கள் தான் கப்பலில். ஸோ யூ காட் லாட் ஆஃப் இம்பார்ட்டன்ஸ். ஒரு கம்பெனியில் ஒரு வைஸ் பிரசிடென்ட்னாக்கா நினச்சி பாருங்கள் எப்படி உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். அந்த மாதிரி இம்பார்ட்டன்ஸ் இருந்தால் சீஃப் மேட்டில். ப்ளஸ் யுவர் ஹெட் ஆஃப் த க்ரூ, யுவர் ஹெட் ஆஃப் ஆல் டிபார்ட்மெண்ட்ஸ். ஸோ இட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் பதவி. இந்த பதவியில் உங்களுக்கு ஸ்டார்டிங் பே ஆட்டோமேட்டிக்லி உங்களுக்கு $6,500 வந்துடும். ஆவரேஜ் அகெயின் ஐ எம் நாட் ஷுர், இட் டிபெண்ட்ஸ் ஃப்ரம் கம்பெனி டு கம்பெனி அண்ட் ஃப்ரம் ரன் டு ரன். வேறு கம்பெனியும் வேறு பே இருக்கும் உங்களுக்கு. 6,500னாக்கா உங்களுக்கு ஆஸ் ஆஃப் டுடே இட்ஸ் அபவுட் 4.5 lakhs per month. அகெயின் திருப்பி சொல்கிறேன், 4.5 lakhs per month as long as you are working on the ship. ஸோ ஷிப்போட லைஃப், ஸோ அதை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். ஷிப்பில் வந்து ஆக்சுவலி லைஃப் இஸ் குட். தப்பு அப்படின்னு சொல்ல விரும்புகிறேன். டெஃபினெட்லி லைஃப் ஆன் அ ஷிப் இஸ் அ வெரி குட் லைஃப். இட்ஸ் வெரி ஸ்ட்ரீம் லைன். எல்லாத்துக்கும் ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. நம்ம வந்து ரோட்டில் ஓட்டுற மாதிரி அந்த மாதிரி நம்மளால் ஷிப்பில் ஃபாலோ பண்ண முடியாது. வி ஹேவ் டு பி வெரி ஸ்ட்ரீம் லைன். எவ்ரி திங் இஸ் காட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அண்ட் இட்ஸ் வெரி வெரி ஸ்ட்ரீம் லைன். அதே நேரத்தில் லைஃப் ஆன் எ ஷிப் இஸ் டஃப் பிகாஸ் ஆஃப் த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், நம்பர் 1. நம்பர் 2, நம்ம ஃபேமிலி விட்டு வெளியில் இருக்கோம். அந்த விஷயம் நமக்கு ரொம்ப அடிப்படும். ஆக்சுவலி ஆஸ் இண்டியன்ஸ் நமக்கு ரொம்ப அடிப்படும். வெளியூர்லுமே அவ்வளோக்கு நம்ம ஃபேமிலி அட்டாச்மெண்ட் இல்லை. அது 2வது. 3வது வந்து ஐ வுட் லைக் டு சே தட் பீப்புள் ஹூ கம் ஆன் போர்ட் த ஷிப் நீட் டு ஹேவ் த ஆட்டிடியூட் டு ஒர்க் ஆன் அ ஷிப்.
முதல்லேருந்தே மனசில் வச்சுட்டு வரணும். ஆமாம், எனக்கு வந்து லைஃப் டஃப்பாக இருக்க போகுது ஷிப்பில். 12ஆம் கிளாஸோட இது ரொம்ப ஒரு வெரி ஃபேமஸ் டாக் விச் கோஸ் ஆன் இன் மர்ச்சன்ட் நேவி பிஃபோர் ஜாயினிங். எனக்கு வந்து கப்பலில் ஜாயின் பண்ணாக்கா 12ஆம் கிளாஸ்க்கு அப்புறம் படிக்க வேண்டாம். நான் வந்து இப்போது 20 வருஷம் ஆச்சு. இன்றைக்கும் மேபி at the end of this month I have to go for a course, I have to upgrade myself. இல்லைனாக்கா எனக்கு வேலை கிடைக்கிறது கஷ்டம். ஸோ கண்டினியூஸ் ஸ்டடீஸ் இருக்குது. நான் ஐ எம் ஆல்ரெடி 40 years. I have been serving in Merchant Navy for 20 years now. I am still studying. It is a extended studies basically. உங்களுக்கு அந்த பிஞ்ச் தெரியாது, ஆனால் படிக்கும்போது உங்களுக்கு தெரியும். இட்ஸ் நாட் a easy subject. There are subjects which are very very off beat, off the chart. நமக்கு டிஃப்ரெண்ட்டான சப்ஜெக்ட்ஸ் இது. இன்ஃபேக்ட் there are subjects like law. There is commercial knowledge, basically commerce. There is navigation, which is a totally different subject. There is electronics. There is spherical trigonometry, which is something of applied mathematics, which is being taught in MSc mathsலாம் சொல்லி கொடுப்பாங்க. அது நமக்கு வந்து 12ஆம் கிளாஸ்க்கு அப்புறம் கற்றுக்கணும். So it's totally different, spherical trigonometry. So all these things are, and then there is celestial navigation, which is a totally different subject. You have to visualize தான். இது celestial navigation வந்து நமக்கு visualize பண்ணி தான் பார்க்கலாம். ப்ராக்டிக்கலாக ஒன்றும் இருக்காது நமக்கு. So there are subjects which are totally different, offbeat subjects. And plus there are other laws. Maritime law இருக்குது. Maritime lawனு ஒரு செப்பரேட் சப்ஜெக்டே இருக்குது. Maritime law. There are lawyers who are specialized in maritime law. ஸோ அந்த மாதிரிலாம் நிறைய சப்ஜெக்ட்ஸ் இருக்குது. ஸோ there is a different way of living over there. Living on land is not the same as living at sea. So that is how I would like to conclude. And living at sea, because man was not made to live at sea. For us to live at sea, automatically difficult ஆகிடுறது. ஸோ நமக்கு வந்து இன்னும் கொஞ்சம் அதில் மென்டாலிட்டி மாற்றினாக்கா தான் நம்ம அங்கே சர்வை பண்ண முடியாதுன்னு சொல்லுவேன், அங்கே சக்ஸஸ்ஃபுல் ஆகலாம். தட் இஸ் வாட் ஐ வுட் லைக் டு சே. அண்ட் இந்த வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு சில்லி கொஷின்ஸ். நம்ம ஊரில் படம் பார்த்து நிறைய கெட்டு போயிட்டாங்க. ஸோ பைரேட்ஸ் ஆஃப் கரீபியன் அந்த மாதிரி விஷயங்கள், அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஷிப்பில் நடந்திருக்கா? நடந்திருக்கு. கப்பலில் இப்போ நல்ல கம்பெனிஸ்லாம் என்ன பண்ணுவாங்கனாக்கா, இந்த மாதிரி பைரேட் இன்ஃபெஸ்டட் வாட்டர்ஸ் நமக்கு இப்போ தெரியும் எங்கெல்லாம் பைரேட் இருக்குது. நமக்கு கேள்விப்பட்டிருக்கோம், சொமாலியாவில் இருக்குது, மலாக்கா ஸ்டேட்டில் இருக்குது, அப்புறம் நைஜீரியா பக்கத்தில் நிறைய பைரேட்ஸ் இருக்குது அப்படின்ட்டு. அந்த ஏரியாலாம் போகும்போது ஒரு நல்ல கம்பெனி நீங்கள் வேலை பார்க்குறீங்க, உங்களோட பிரின்சிபல்ஸ் நல்லா இருந்தாக்கா, பிரின்சிபல்னாக்கா ஐ மீன் த ஓனர் ஆஃப் த ஷிப், if they are good, then they will provide you with armed guards. So normally armed guards இருந்தாக்கா பைரேட்ஸ் வர மாட்டாங்க. That is almost ஒரு 99.9% sure உங்களுக்கு பைரேட்ஸ். எனக்கு வந்து ஆர்ம் கார்ட்ஸ் இருந்து நான் வந்து சமாலியா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன்னா, பைரேட்ஸ் அட்டாக் பண்ண முயற்சி பண்ணாங்க. இட் வாஸ் ஜஸ்ட் அட்டெம்ப்ட் விச் டிட் நாட் சக்சீட் பிகாஸ் ஆஃப் த ஆர்ம் கார்ட்ஸ். அவங்க தூரத்துலேருந்து பைனாக்குலர் வச்சுன்னா ஆர்ம் கார்ட்ஸை பார்த்த உடனே அவங்க வந்து எஸ்கேப் பண்ணிட்டாங்க. இந்த பக்கம் வரக்கூடாது. பிகாஸ் அவங்க ஆர்ம் கார்ட்ஸ் வந்து ட்ரெயின் பீப்புள், நேவி சீல்ஸ், மரைன் கமாண்டோஸ் அவெல்லாம் இருப்பாங்க ஆர்ம் கார்ட்ஸில். இவங்க வந்து தே ஆர் பேசிக்கலி தீவ்ஸ், ராபர்ஸ். ஸோ அவங்ககிட்ட அந்த மாதிரி ட்ரைனிங் இருக்காது. அவங்க வந்து ஒரு ஷாட்டில் ஒரு அடி கன் அந்த மாதிரி ஓட்டுவாங்க அவங்க. ஸோ ஐ ஹவ் கான் த்ரூ தட். It's not really a point of concern for me as of now. But yes, irukanga pirates irukanga at sea. And what happened in அந்த ஒரு மூவி இருக்கு Captain Phillips னு. What happened in Captain Phillips, it is happening. I know 2 persons, my own friends, who have been captured by pirates and who have been released. தெரிஞ்சவங்க இருக்கு. ஆமாம், என்னோட அந்த அட்வான்ஸ் ஷிப் போர்ட் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் சொன்னேன். அந்த கோர்ஸ் பண்ண ஒருத்தர் வந்து என்னோட கிளாஸில் இருந்தாங்க. அவங்களே வந்து he has been captured by pirates. ஸோ நமக்கு வந்து ஃபஸ்ட் ஹேண்ட் இன்ஃபர்மேஷன் கிடச்சது எப்படி பைரேட்ஸ் ட்ரீட் பண்ணுவாங்க அப்படின்ட்டு. ஸோ கண்டிப்பாக வந்து பைரேட்ஸை பற்றி இன்னொரு வீடியோ உங்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம். ஸோ கம்மிங் டு தி எண்ட் ஆஃப் திஸ் பியூட்டிஃபுல் இன்டர்வியூ, கண்டிப்பாக ஷிப்பிங் வந்து ஒரு நல்ல கோர்ஸ்ன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இது வரைக்கும் இந்த கொரோனா லாக்டவுன் காலத்தில் கூட ஒரு நல்ல இண்டஸ்ட்ரி, ஓரளவுக்கு அடி வாங்காத இண்டஸ்ட்ரினா ஷிப்பிங். அது இல்லாமல் இந்த உலகம் வந்து இட்ஸ் நாட் 90% ஆஃப் ட்ரேட் இன் த வேர்ல்ட் இஸ் த்ரூ ஷிப்பிங். ரைட். ஸோ ஷிப்பிங் இல்லைனாக்கா நமக்கு இந்த இப்போ நம்ம உட்கார்ந்துருக்கிற சேர், இந்த எதுவுமே எல்லாமே கப்பலில் தான் வந்தது. சிமெண்ட், இந்த வீடு கட்டிருக்கிற சிமெண்ட் எல்லாமே கப்பலில் தான் வந்தது. ஸோ ஷிப்பிங் நின்றுட்டுனாக்கா நம்ம உலகமே நின்று. ஸோ அண்டர் எனி சர்க்கம்ஸ்டான்ஸ், கொரோனா இருக்கோ இல்லையோ, இப்போவும் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் வந்து கப்பல் ஓட்டின்னு இருக்காங்க. கொரோனா we are also called as unsung heroes. எந்த சைனாவில் இருக்கட்டும், யூஎஸில் இருக்கட்டும், இந்தியாவில் இருக்கட்டும், எல்லா இடத்துலையும் கொரோனா இருக்குது. ஆனால் இப்போ கூட அந்த ஷிப்பு ஓடின்னு இருக்கு. அவள் வந்து வீட்டை விட்டு 8 மாதம் 9 மாதம் ஆகிடுது. இன்னும் அங்கேயே வேலை பண்ணிட்டு இருக்காங்க. they are surviving over the literally. அவளுக்கும் கஷ்டமாக இருக்குது,
வீட்டுக்கு வராமல் அவங்க வேலை பார்த்துட்டு இருக்காங்க. தே ஆர் லிட்ரலி ரன்னிங் த வேர்ல்ட் டுடே. ஸோ தேங்க்யூ, ஹேட்ஸ் ஆஃப் டு யூ கைஸ். தே ஆர் தி அன்சங் ஹீரோஸ் ஆல்சோ. ஸோ நிறைய விஷயங்கள் பேசணும். அண்ட் see you once again. அண்ட் தேங்க்யூ ப்ரோ. இட்ஸ் இந்த +2 முடிச்ச பசங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு இன்டர்வியூ. ஸோ இந்த மாதிரி நிறைய சக்ஸஸ்ஃபுல் பீப்புளை லைஃப்பில் மீட் பண்ணுவோம். அண்டில் தென், திஸ் இஸ் கிஷோர் சைனிங் ஆஃப். See you.